வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம் வீட்டிற்குள் எப்போதும் நேர்மறையான ஆற்றல்கள் மட்டுமே இருக்க என்ன செய்ய வேண்டும்? வீட்டின் நிலைவாசலில் எப்போதுமே நாம் ஒரு விஷயத்தை செய்து வைத்திருக்க வேண்டும். அது என்ன விஷயம் என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம் வீட்டில் வாசல் என்பது மகாலட்சுமி உள்ளே வரும் நுழைவு வாயில். இதனை சரியாக அமைப்பது வீட்டில் பலவிதமான பிரச்சனைகளை குறைக்கும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் வாஸ்துப்படி தான் வீட்டின் வாசலை அமைப்பது வழக்கமாக இருக்கிறது. நம் வீட்டில் வளமான செல்வம் நிலைக்கவும், நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படவும், வீட்டில் இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக எப்போதுமே இருக்கவும் நம் வீட்டின் நுழைவாயிலில் இந்த ஒரு விஷயத்தை செய்தால் போதும். வீட்டின் பிரதான வாயில் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. ஏனென்றால் எதிர்மறை ஆற்றல்கள் உட்பட அனைவரும் வீட்டிற்குள் நுழைவதும் வெளியேறுவதுமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் உள்ளே இருப்பவர்கள் வெளியே செல்கிறார்கள், வெளியே இருப்பவர்களும் வீட்டிற்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு காரணங்களுக்காக நம் வீடு எதிர்மறை மற்றும் இருண்ட ஆற்றலால் நிறைந்திருக்கும். நமக்கே தெரியாமல் நிறைய தீய சக்திகள் மற்றும் எதிர்மறையான ஆற்றல்கள் நம் வீட்டினுள் கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு அவர்களின் மோசமான எண்ணங்கள் மற்றும் அழிவுகரமான சிந்தனை முறைகள் காரணமாக எதிர்மறையான ஆறாக்கள் அவர்களை சுற்றி இருக்கும். அத்தகைய நபர்கள் நம் வீட்டிற்குள் வரும்போது அவர்கள் வீட்டுக்கு உள்ளே உள்ள ஆற்றலை மாசுபடுத்துகிறார்கள். அவர்கள் பின்னால் இருக்கும் கெட்ட சக்தியை நாம் உண்மையில் உணரலாம். நம் வீட்டை தீய கண் மற்றும் எதிர்மறை ஆற்றல்களிலிருந்து காப்பாற்றுவதன் மூலம் நம் குடும்பம் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு விஷயத்தை வீட்டில் கண்டிப்பாக நிலைவாசலில் செய்ய வேண்டும். எதிர்மறை ஆற்றல்கள் மற்றும் அதிர்வுகள் தான் வறுமை மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பது, குடும்ப உறுப்பினர்களிடையே எப்போதும் சண்டை சச்சரவுகள் வருவது, இதற்கெல்லாம் மூல காரணம் வீட்டிற்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் தான் காரணம். வீட்டில் பணவரவு அதிகரிக்க எதிர்மறையான ஆற்றல்கள் நுழைந்து வீண் பணவரயம் ஏற்படுவது, மன அழுத்தம், கணவன் மனைவி பிரச்சனைகள் போன்றவை இதெல்லாமே ஏற்படும். வாஸ்துப்படி உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதுமே இல்லாமல் நிதி மேம்பாடு அடைந்து வளமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுமே மகிழ்ச்சியாகவும் ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமையாகவும் இருப்பதற்கும் நம்முடைய நுழைவாசல் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. வீட்டின் நுழைவாசல் ஜன்னல் வழியாக காற்றோட்டம் நிரம்பி வீடு வெளிச்சமாக எப்போதும் காணப்பட வேண்டும். அது ஒரு முக்கியமான விஷயம். வீட்டுக்குள் நுழையும் போதே வெளிச்சமாக இருக்க வேண்டும். அதில் ஒரு இருட்டு இருக்கக்கூடாது. வீட்டுக்குள் எப்போதுமே வெளிச்சம் வர வேண்டும். இந்த விஷயங்களை பின்பற்றினாலே வீட்டில் அனைவருக்குமே எல்லா விஷயங்களும் எப்போதுமே நல்லவையாகவே நடக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் நுழைவாசல் கதவில் ஓம் மற்றும் ஸ்வஸ்திக் வரைவதையும், அவர்கள் வீட்டின் பிரதான நுழைவாயிலில் தோரணங்களை தொங்க விடுவதையும் கவனித்திருப்பீர்கள். ஆனால் அவ்வாறு செய்யும்போது அவர்கள் மிக முக்கியமான விஷயங்களை செய்வதற்கு விட்டு விடுகிறார்கள். அது என்ன தவறு மற்றும் அவர்கள் வீட்டை இந்த எதிர்மறை ஆற்றல்களிலிருந்து காப்பாற்ற என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். பௌர்ணமி நாட்கள்ல ஓம் மற்றும் ஸ்வஸ்திக் இவற்றை நாம் எழுதி வைப்பதோ அல்லது வரைந்து ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைந்து வைப்பதோ, கதவில் மா இலைகளை தோரணங்களாக தொங்க விடுவதோ இதெல்லாம் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதை பௌர்ணமி நாளில்தான் நாம் மாற்றவோ அதை மீண்டும் வரைவோ நாம் செய்ய வேண்டும். முன்பாக எழுதப்பட்ட சின்னங்களை அழிக்காமல் அன்றாட வழிபாட்டிற்காக நம் வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் மற்றும் குங்குமத்தை பயன்படுத்தி அந்த ஸ்வஸ்திக் சின்னம் வரையப்பட்ட அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை அழிக்காமல் அதற்கு மேலே இந்த மஞ்சள் குங்குமத்தை கையில் எடுத்து அதன் மேலே நாம் எழுத வேண்டும். இது பௌர்ணமி நாளில் தான் செய்ய வேண்டும்.
வேத ஜோதிடத்தின்படி ஓம் மற்றும் ஸ்வஸ்திக் போன்ற சின்னங்களின் ஆற்றலானது பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் நடுநிலை வகிக்கிறது. எனவேதான் மக்கள் செய்யும் மிக பெரிய தவறு என்னவென்றால், பௌர்ணமி நாளில் சின்னங்கள் மற்றும் தோரணங்களின் சக்தியை ஏற்ற மாட்டார்கள். அதாவது பௌர்ணமி நாட்களில்தான் மீண்டும் நாம் அந்த தோரணங்களை மாற்றவோ அல்லது ஸ்வஸ்திக் சின்னங்களை மீண்டும் வரையவோ செய்ய வேண்டும். ஆனால் மக்கள் அதை கவனிக்க தவறி விடுவார்கள். மாறாக மற்ற நாட்களில் செய்வார்கள். இது பௌர்ணமி நாட்களில் செய்யும் போதுதான் அந்த சக்தியானது ஏற்றப்படுகிறது. அவற்றை மீண்டும் எழுதுவதன் மூலம் நாம் ரீசார்ஜ் செய்து அவர்களின் சக்தியை எழுப்ப வேண்டும். பௌர்ணமி நாளில் அனுமன் கோயிலுக்கு சென்று அனுமனின் பாதங்களிலிருந்து கொஞ்சம் குங்குமம் வாங்கி வீட்டுக்கு எடுத்து வர வேண்டும். வீட்டின் பிரதான வாயிலில் ஓம் மற்றும் ஸ்வஸ்திக் என்று மீண்டும் எழுத வேண்டும். இந்த அனுமனின் கோயிலிலிருந்து வாங்கி வந்த குங்குமத்தை வைத்துதான் அதில் வரைய வேண்டும். அனுமனின் பாதத்திலிருந்து வரக்கூடிய குங்குமமானது மிகவும் அதிசயமான, மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று. இதை நாம் வீட்டின் வாசலில் செய்தாலே போதும். எதிர்மறையான ஆற்றல்கள் வீட்டிற்குள் வராது. இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க. வாழ்வில் அனைத்து விதங்களிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.